இதாங்க விஷயம். மாடி வீட்டு ஜன்னலில் மச்சானின் கோமணம் காயுதுன்னு அக்காவின் மகள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாளே. இந்த ஒரு வசனம் ஒவ்வொரு ஊர்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன கற்பனைகள். ஸோ உங்க ஊர்ல நீங்க எப்படி பேசுவீங்கன்றத சொல்லுங்க. மாடி வீட்டு ஜன்னல்ல மச்சான்ட்டு கோவணம் காயுதுன்னு அக்காவும் மகளும் சிரிச்சுக்கிட்டே சொன்னாளே. ஹேட்டன்ல இருந்து வந்த ஒரு தங்கச்சி அழகா இனிமையா பேசியிருந்தாங்க. மாடி வீட்டு ஜன்னல்ல மச்சான் கோமணம் காயுதுன்னு அக்கா அம்மாங்களும் சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். இப்போ அவங்க ஊர்ல இப்படித்தான் பேசுவாங்க. என்னன்னா வாங்க போங்க இருங்க என்னங்க சொல்றீங்களா நல்லா இருக்கீங்களா அந்த பேசுறப்போ இங்கன்னு பேசுனாங்கன்னு சொன்னா அது வந்து ஹேட்டன் சைடில் உள்ளவங்களா இருக்கும். ஏன்னாங்க மாடி வீட்டு ஜன்னல்ல பார்த்தீங்கன்னா மச்சாட்டு கோமணம் காயுதுங்களாம். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னான்னு கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பேசுவாங்க அந்த ஹேட்டன் சைடில் உள்ளவங்க. ஸோ இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு துணியா இருக்கும். நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இதே வார்த்தைய கொழும்பு சைடாக்கள் பேசியிருந்தா எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கற்பனை பார்ப்போம். ஓ சின்ன பலாய் ஒண்ணு மாடி வீட்டு ஜன்னல்லவா மச்சாண்ட கோமனோன்னு காய்தான் பட்ட பலாய் ஒண்ணு என்னன்னு தெரியல. கொஞ்சம் நான் பார்த்துட்டு வரவா. நீங்க கொஞ்சம் பண்ணியால இருங்க. சரியா கீழே இருங்க, கீழேக்காவே இருங்க. மேல வருவானா என்ன கதைன்னு தெரியல. நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். மாடி வீட்டுல தானே இருக்கி. சரியா அது என்ன கதைன்னு தெரியல. பட்ட சீன் ஒண்ணா இருக்கு. நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். கோமன் ஒண்ணு காய்தான். ஐயோ பட்ட சீன் ஐயோ என்னன்னு தெரியல. இருங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரியா ஓகே. இதே வார்த்தை நம்ம யாழ்ப்பாணத்தாக்கள் பேசியிருந்தா அப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கற்பனை பார்ப்போம். ஓம் புள்ள ஓம் இந்த மாடி வீட்டு ஜன்னல்ல மச்சாண்ட கோமணம் காயுதுன்னு சொல்லி சொன்னவர்கள் அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம்னு தான் நினைக்கிறேன். ஓ சரியோ கிடக்குமோண்டு எனக்கு தெரியாது. கிடக்குதானும் தெரியல. நான் பார்க்க ஓணும் புள்ள மாடி வீட்டு ஜன்னல் தான் கிடக்குதான். ஓ கோமணம் ஒண்ணு கழுவி கிடக்குதோ கழுவாம கிடக்குதோ பார்த்து விட்டு வரணும். அவருக்கு 2 சொல்ல போகணும். பார்ப்போம் என்ன. அன்பார்ந்த நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுக்கு ஆத்திரமான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்னன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நிகழ்ச்சியை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான எண்ணங்கள் இருக்கும். நான் பேசுனது சரியா இல்லை நான் சொன்னது பிழையா இல்லை எங்க ஊர்ல எல்லாம் அப்படி பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்க ஊர்ல நீங்க எப்படி பேசுவீங்க